உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று கோவையில் நடைபெறும் அரசு விழாவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளிலும் மற்றும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலும் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்தார். மாணவர்களுக்கு பற்று, அடையாள அட்டை, கிரெடிட் கார்டு போன்றவைகளையும் வழங்கினார். இதன் காணொலியை காணலாம். கோயம்புத்தூர் மாநகராட்சியுடைய மேயர் திருமதி ரங்கநாயகி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே, திரு ஈஸ்வரமா, குடியிருப்பு பயணத்தை இதுவரை 518 கோடி முறை பெண்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதேபோல் மகளிர் வாழ்விற்கு வெளியில் தரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டம் மூலம் 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரும். கல்வி உரிமைன்னு எடுத்துக்கிட்டா குழந்தைகளோட பசிய போக்கும் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தால 20,73,000 மாணவர்கள் தினமும் வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க. அடுத்து நம்முடைய பயணத்தையும் விஷயத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம். இதுவரை 28 லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம். மாணவிகளுக்கு எடுத்துட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமாக செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம். 3,28,000 மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டத்துல மாணவிகள் பயன்பெறாங்கள, எங்களுக்கு அப்படி கிடையாதான ஆண் மாணவர்கள் கேட்டீங்க இல்லையா? அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் 1000 ரூபாய் வழங்க போறோம். உயர்கல்வியில மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகளிலையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிச்சு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படிச்சு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பொருந்தும். கலை, அறிவியல் கல்லூரிகள்ல 3 ஆண்டு படிக்கிற பட்டப்படிப்புகள், 4 ஆண்டுகள் படிக்கிற பொறியியல் கல்வி பட்டப்படிப்புகள், 5 ஆண்டுகள் படிக்கிற மருத்துவ படிப்புகள், 3 அல்லது 4 ஆண்டுகள் படிக்கிற சட்டம், மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அதற்கு இணையான படிப்புகள் படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம்.